ஐயப்பனார் தன்னோட பக்தருக்காக இப்படி ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூர்ல ஒரு 23 பேர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு பஸ்ல கிளம்பி போயிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க தரிசனமும் நல்லா செஞ்சுட்டாங்க. முருகனை பாத்துட்டு வரலான்னு போறாங்க. அப்ப இந்த டிரைவர் மட்டும், நீங்க வண்டியில இருக்கிற எல்லா பையும் எடுத்துக்குவாங்க, நான் வண்டியை போய் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அந்த டிரைவரும் போயிடுறாங்க. அவங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ரூம் வாடகைக்கு எடுத்து அதுக்கப்புறம் முருகனும் பார்த்துட்டு நைட் அங்கேயே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலயும் விடியுது. அதுக்கப்புறமேட்டு அந்த டிரைவருக்காக எல்லாம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா டிரைவரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி காணோம். அதுக்கப்புறம் சரி வேலைக்கு ஆகாதுன்ட்டு அவங்களும் பஸ்லயே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி ஊருக்கு அதுக்கப்புறம் அவங்களும் ஊருக்கு போயிட்டு அந்த டிரைவரை பத்தி விசாரிச்சு பாக்குறாங்க எங்க போயிட்டாங்கன்னு. பார்த்தா அந்த டிரைவரு இவங்களை ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது பாலத்துல வந்து கீழே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஐயப்ப பக்தரை சேஃபா வந்து ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிட்டு அவங்க கூடயே 5 நாள் இருந்தது யாரு? அது வேற யாருமே இல்ல, குருவே சுவாமி உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா.